ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவர் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவரின் கரத்தில் எங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். இரத்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்ம எல்லாருக்கும் நன்றாய் பரிச்சயமான நல்ல அருமையான ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு வேதவசனம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு. கவனிங்கள், ஜெபத்தை குறித்த ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை இந்த நாளில் தியானம் பண்ணி ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கணும். என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வசனம் சம்பந்தமான சில அறிமுகத்தை நாம் மனதில் வைக்க வேண்டும். என்னன்னு கேட்டால், இந்த எரேமியா 33ஆம் அதிகாரங்கிறது இஸ்ரவேல் ஜனத்துக்கும் யூதாவுக்கும் மறுபடியும் மறுமலர்ச்சி உண்டாகும், நான் இளைப்பாறுதலை தருவேன் என்பதுதான் இந்த 33ஆம் அதிகாரத்தினுடைய செய்தி. இன்னும் சொல்ல போனால், இந்த 33ஆம் அதிகாரமே ஒரு ஆறுதலின் அதிகாரம் என்று சொல்லலாம். த சாப்டர் ஆஃப் கன்சோலேஷன், ஆறுதல் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அதிகாரம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆறுதலை கொண்டு வரக்கூடிய, ஜெபத்தினால் ஆறுதலை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான அதிகாரம் இந்த 33ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா தான் யூதாவின் கடைசி ராஜா. அவருக்கு, அதாவது யூதா ராஜ்யத்துக்கு முன்பே வடக்கு ராஜ்யம் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ராஜ்யம் அசீரியாவினாலே சிறைபிடிக்கப்பட்டு கிமு 722 சிறைப்பட்டு போய் அந்த ராஜ்யமே இல்லாமல் போய்விட்டார். இப்பொழுது இருக்கிறது தெற்கு ராஜ்யமாகி யூதா ராஜ்யம். அந்த யூதா ராஜ்யத்தின் கடைசி ராஜா சிதேக்கியா. அவனுடைய 10வது அவன் ஆளுகையில் அவன் அரசாண்ட 10வது வருஷத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி தான் இந்த 33ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறேங்க, 32ஆம் அதிகாரமும் 33ஆம் அதிகாரமும் இரண்டு ஒன்றோடு ஒன்று தொடர்பு கூடியது. அப்படிதான் அதை படிக்கணும். நீங்கள் இன்னும் சொல்லுகிறேன், அதாவது கிமு 597 586 வரையில் இந்த சிதேக்கியா ராஜ்யம் அரசாண்டான். அவனுடைய 10வது வருஷம், அந்த கடைசி வருஷம் நடத்த நிகழ்ச்சிங்க. பிறகு நேபுகாத்நேச்சார் கிமு 584 சிறைபிடித்து கொண்டு போனான். அதோடு அந்த ராஜ்யம் இல்லாமல் போய்விட்டது. அப்படி நேபுகாத்நேச்சாருடைய 18வது வருஷமும் சிதேக்கியாவுடைய 10வது வருஷத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சி குறித்து தான் இந்த 32, 33 எரேமியா அதிகாரங்கள் நமக்கு விவரிக்கிறது. இன்னும் சொல்ல போனால், கிட்டத்தட்ட நேபுகாத்நேச்சார் 30 மாதங்கள் எருசலேமை முற்றுகை போட்டிருந்தான். அப்பொழுது நடைபெற்ற நிகழ்ச்சி. கிமு 588 ஜனவரியிலிருந்து
கிமு 586 ஜூலை வரையிலும் கிட்டத்தட்ட 30 மாதங்கள் முற்றுகை போட்டிருந்தார் என்று வரலாற்று ஆசிரியர் கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார். அப்படி முற்றுகை போடப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி இன்னும் நான் சொல்லுகிறேன். இந்த 33ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் இனி வரப்போகிற அழிவை குறித்தும், அதாவது நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வருவான், அவன் யூதாவை நிர்மூலமாக்குவான் என்று அழிவை குறித்தும், அதன் பிறகு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் நடைபெறப் போகிற ஒரு மறுமலர்ச்சியை குறித்தும் விவரிக்கிறது இந்த 33ஆம் அதிகாரம். தாவீதோடும் லேவியரோடும் ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை மறுபடியும் உறுதிப்படுத்துவதாக வாக்கு பண்றாரு. அதுவும் இந்த 33ஆம் அதிகாரம் தான். இந்த 32ஆம் அதிகாரமும் 33ஆம் அதிகாரம் ஜெபத்தை அதிகமாக வலியுறுத்துகிறது. எரேமியா ஜெபித்தார் என்றும், ஆண்டவர் ஜெபிக்கும்படி எரேமியாவை ஏவினார் என்றும், ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லப்படுவது தாங்க இந்த 32, 33 அதிகாரம். இந்த எரேமியாவின் ஜெபம் 32ஆம் அதிகாரம் 16வது ஆரம்பித்து விடுகிறது. ஏன் விவரமா சொல்றேன்னா, ஜெபத்தை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் நான் சொல்லுகிறேன், இந்த ஜெபத்தினுடைய ஒரு கருப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தீம் என்னன்னு கேட்டா, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எதுவும் உமக்கு கடினமானது அல்ல. இதுதாங்க இந்த ஜெபத்தினுடைய தீம். எதுவும் உமக்கு கடினமானது அல்ல. இப்போ நீங்க வாசிக்கலாம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனம். இதை காக்கிறவங்க உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார், கவனிங்கள். அறிமுகம் ரொம்ப முக்கியம். 32ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உனக்கு கடினமானது ஒன்றுமில்லை. அதாங்க செய்தி இங்க நமக்கு. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவா என்று சொன்னால், ஜெபிப்பா என்று சொன்னால், கடினமானது எதுவும் இல்லை, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பது தான் எரேமியாவின் ஜெபத்தின் கருப்பொருள். இது ஆம் உண்மைதான் கர்த்தர் உறுதிப்படுத்துறாரு. பாருங்க, நான் சொன்ன பார்த்தீங்களா, உனக்கு கடினமானது எதுவும் இல்லை, நீ ஜெபம் பண்ணானே. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று, என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று எரேமியாவுக்கு உடனே பதில் கொடுத்துடுறாரு. உண்மைதான். இந்த விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபித்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் கூடும். ஜெபிக்கிற தேவ மக்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, ஜெபத்தை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஜெபித்தால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள், விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு ஜெபியுங்கள், நிச்சயமாய் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. வேதாகமம் முழுவதும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே ஆபிரகாம் சாராளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சாராளை பார்த்து கர்த்தர் சொல்றாங்க பார்க்கிறோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23 வாசித்து பாருங்க. என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ அல்லவோ என்று பாருங்கள், என் கரம் குறுகவில்லை, என் செவிகள் மந்தமாகவில்லை என்று சொல்லுகிற தெய்வம் அங்கே மோசேக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். யோபு பக்தனுக்கு சொல்றார், யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீ சகலத்தை செய்ய வல்லவர், ஒன்றும் தடைபடாது என்று யோபுவுக்கு சொல்றாருங்க. அப்படியே நீங்க தொடர்ந்து வரலாம். நீங்க லூக்கா 1:37 வாசித்து பாருங்க. மரியாளை பார்த்து கர்த்தர் சொல்ல, இது எப்படி ஆகும்? அவள் திகைக்கிறாள். கர்த்தர் சொல்றார், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. பார்த்தீங்களா?
பவுலடிகள் இதெல்லாம் அறிந்த பவுலடி ஒரு வார்த்தை சொல்லுவார், பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவரால் எல்லாம் கூடும், ஆகாதது ஒன்றுமில்லை. இத்தனை வேத வசனங்களை செபிக்கிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து நீ சொல்லுங்க, உன் ஜெபம் கேட்கப்படும், ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே ஜெபத்தை நிறுத்தாதீர்கள், தொடர்ந்து ஜெபிங்கள், விசுவாசிங்கள், ஆண்டவருடைய பலத்த கரத்தை எதிர்பாருங்கள். சோத்திரம். மிக சீக்கிரத்தில் நான் உனக்கு நீதி செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு அற்புதமா பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே ஜெபியுங்கள். ஆக இந்த அறிமுகங்கிறது ரொம்ப முக்கியங்க. நமக்கு அறிமுகம் இல்லைன்னா, அறிமுகம் தெரியாம வேதத்தை தியானம் பண்ணா, நான் அப்படி நினைக்கிறேன், இந்த பஸ் எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியாமலே பஸ்ஸில் ஏறுற மாதிரி ஆயிரும். ஆகவே தெரிஞ்சுக்கிடணும். இதுதான் பிழை இல்லாமல் வேதத்தை அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள உதவியா இருக்கு. இதை கேளுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரில் அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் புத்தி கெட்டாத காரியங்களை அறிவித்து உனக்கு பதில் கொடுப்பார். உங்கள் காரியமெல்லாம் ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. இதை மையமாக வைத்து 3 வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 33ஆம் வசனத்தையே 3 தலைப்பின் அடிப்படையிலே தியானம் பண்ணலாம். முதலாவது தலைப்பு அற்புதமான அழைப்பு, த மார்வலஸ் இன்விடேஷன். அற்புதமான அழைப்பு. மறுபடியும் வாசிக்கலாமா? 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அற்புதமான அழைப்பு. என்ன சார் இது அற்புதமான அழைப்பு என்றால், ஆண்டவர் எரேமியாவை பார்த்து அழைக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. இது எப்படி ஒரு அற்புதமான அழைப்பு என்று சொல்ல முடியும் அப்படின்னா, எரேமியா இருந்த நிலை, எந்த நிலைமையில் அவர் இருந்தார், அந்த நிலைமையிலே ஜெபிக்கும்படியான ஒரு அழைப்பக்கத்தை கொடுக்கிறார் என்று தியானித்தால் மெய்யாகவே இது ஒரு அற்புதமான அழைப்பு தான். எந்த நிலைமையில் இருந்தாருங்க? சிதேக்கியா ராஜாவின் நாட்களிலே சிதேக்கியா ராஜாவால் சிறைபிடிக்கப்பட்டு சிறைச்சாலையின் முற்றத்தில் இருக்கிறாருங்க அவர். அப்படி சிறைச்சாலையின் முற்றத்தில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் பேசுறார். சிறையில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் எரேமியாவோட பேசுறாருங்க. ஏன் எரேமியா சிறைக்கு போனார், என்ன காரணம், இதை நீங்க பார்க்கணும்னா எரேமியா 32ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனமும் 21ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனம், இதை நீங்க மனசுல வைக்கணும். இப்போ நீங்க வாசிக்கலாம். 32ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனம். ஏன் சார் சிறையில் இருக்கிறாரு, அந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படி கூப்பிடுகிறார், வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரமனையில் உள்ள காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். ஏனென்றால் இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படுவான். அவன் வாய் இவன் வாயோட பேசும், அவன் கண்கள் இவன் கண்களை காணும். அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான், நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தேயரோட யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். ஏன் இப்போ சிறையில் இருக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாருங்க எரேமியா. சிதேக்கியா ராஜாவே, நேபுகத்நேச்சார் வருவான், யூதாவை சிறைபிடிப்பான், நீயும் உன் பிள்ளைகளும் சிறைப்பட்டு போவீர்கள், இது நடக்கும், நீ எகிப்தை தேடாத, நீ நேபுகாத்நேச்சாரை எதிர்த்து நின்னாலும் உனக்கு காரியம் ஆகாது, மனம் திரும்பு என்று சிதேக்கியாவுக்கு சொன்ன அந்த செய்தி நிமித்தம் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத சிதேக்கியா
எரேமியாவை பிடித்து சிறையிலே அடைத்து போட்டான். அதாங்க ரீசன். நான் இப்படி நினைக்கிறேன், ஒருவன் தேவ மனிதனுடைய வாயை அடைத்து விடலாம், ஆனால் தேவனுடைய வாயை அடைக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தையை தடுத்து நிறுத்தி அடைக்க முடியுமா? ஒரு காலம் முடியாது. சிதேக்கியா எரேமியா பிடித்து சிறையில் அடைத்து விட்டால் ஆண்ட வார்த்தை வராமல் போய்விடுமா? கவனிங்கள், இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தர் சொல்றாருங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, இருக்கிற இடத்திலேயே உங்கள் இருதயம் திறந்திருக்கும் என்றால் அங்கேயும் கர்த்தர் உங்களோடு பேச ஆயத்தமாயிருப்பார். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையா கவனமா இருக்கணும். இதை கேட்கிறவங்க பல நெருக்கத்தில் இருக்கலாம், பாடுகள் மத்தியில் இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம், நீங்கள் பேச முடியாத நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இருதயம் மட்டும் ஆண்டவருக்காக திறந்திருக்கட்டும். ஆண்டவரே என்னோடு பேசுக சுவாமி என்று உங்கள் இருதயம் மட்டும் கர்த்தருக்காக திறந்திருந்தால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் பேசுவார், இருக்கிற இடத்திலும் பேசுவார். கடலின் ஆழத்தில் இருந்த யோனாவோடு பேசினவர் உங்களோடும் பேசுவார். காட்டுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, கடலின் ஆழத்தில் இருந்தாலும் சரி, 7 கடல் கடந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் மட்டும் ஆயத்தமா இருந்தால் அவர் எப்பொழுதும் பேச ஆயத்தமா இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறத கேட்கிற, சோர்ந்து போய் இருக்கிற எரேமியா போல சிறை போட்டு கிடக்கிற, பலவிதமான சிறையில் இருக்கலாம், கடன், வியாதி, போராட்டங்கள், எதிர்ப்புகள் என்று பலவிதமான சிறைக்குள்ள கிடக்கலாம். உங்கள் இருதயம் மட்டும் ஆண்டவருக்காக இருக்கட்டும், ஆண்டவர் நோக்கி இருக்கட்டும், ஆண்டவர் என்னோடு பேசுவாரான்னு ஜெபத்தோடு இருக்கட்டும். இன்றைக்கு கர்த்தங்களோடு பேசுவார், உங்களை தூக்கி எடுப்பார், உங்கள் ஜெபம் கேட்கப்படும், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிறைச்சாலையிலே எரேமியா இருந்த பொழுது அங்கேயும் கர்த்தர் பேசினார் என்றால் அதுக்கு தான் சொன்னேன், ஆச்சரியமான ஒரு அழைப்பு. 2 தீமோத்தேயு 2:9 கொஞ்சம் வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 2:9. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. பாத்தீங்களா, என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. பவுல் கட்டப்பட்டிருந்தாலும் ஒரு வசனம் கட்டப்படவில்லை. எந்த இடத்திலையும் எப்பொழுதும் நம்மோடு பேசுகிற தெய்வம் நமது ஆண்டவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இப்பொழுது 2வது விஷயமாக பேசுறார். முதல் விஷயம் இப்படி பேசி தான் எசேக்கியா சொல்ல அவன் ஜெயில பிடிச்சி போட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் பேசுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களாக இருப்பேன் என்று 2வது விஷயம் பேசுறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார் தேவ ஜனத்தை பார்த்து, ஸ்தோத்திரம், ஒரு விஷயம் கர்த்தர் பேசி எல்லா காரியங்கள் விரோதமாக இருந்தால் அவ்வளவுதான் முடிவுக்கு வந்துடாதீங்க. 2வது விசை மறுபடியும் பேசுவதற்கு 2வது ஒரு செய்தி கர்த்தரிடத்தில் இருக்கிறது, கவனிக்கணும். இதுதான் என்று முடிவு கட்டி விடாதீங்க. 2வது ஒரு செய்தி உங்களுக்கு கர்த்தரிடத்தில் வரும், உங்களை தேற்றவும் உங்களுக்கு பதில் கொடுக்கவும் தூக்கி எடுக்கக்கூடிய கர்த்தருடைய 2வது செய்தி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா வேதத்தில் நிறைய பார்க்கலாம். யோனா 3:1 கொஞ்சம் வாசிங்க. யோனா 3:1. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி எழுந்து நினிவேக்கு போறார். முதல் விஷயம் சொல்ல நினிவேக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போனார். மிகப்பெரிய புயலில் சிக்கி ஆபத்தில் சிக்கி மறுபடியும் வந்துட்டாரு. மறுபடியும் கர்த்தர் பேசி நினிவேவுக்கு அனுப்பினார். பார்த்தீங்களா, கீழ்ப்படியாத யோனாவுக்கு 2வது விஷயம் பேசி காரியத்தை வாய்க்க பண்ணின கர்த்தர். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, யோவான் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுதுங்க? யோவான் 21:6 பாருங்களேன், கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்பொழுது அகப்படும். இது 2வது விசை பேதுருக்கு வருகிற வார்த்தை செய்தி. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை இதே போல பேசியிருக்கிறார். உன் படகு ஆழத்துக்கு தள்ளி கொண்டு வலைகளை போடு என்று சொல்லி கீழ்ப்படிந்த பொழுது திரளான மீன்களை பிடித்தார். இப்போ ஆண்டவர் இயேசு மரித்து விட்டார் அவ்வளவுதான் சொல்லி மீன் பிடிக்க போயிட்டாருங்க. மறுபடியும் அங்கே 2வது விஷயம் கர்த்தர் வந்து கடற்கரை பேசுகிறார், உங்கள் வலைகளை வலது பக்கமாய் போடுங்கள்,
திரளான 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். அங்கேதான் கர்த்தர் மனுஷரை பிடிக்கலாக அழைத்து ஒப்பு கொடுத்து ஓடித்து வந்தாங்க. பார்த்தீங்களா, ஒரு விசை தோல்வி என்றால் அவ்வளவுதான் அர்த்தம் இல்லை. இரண்டாவது விசை செகண்ட் சான்ஸ் கொடுக்கிற தெய்வம், இரண்டாவது விசை பேசுகிற தெய்வம். இப்பொழுதும் கர்த்தர் ஒருவேளை முதல் கீழ்ப்படியாம போய் நஷ்டப்பட்டிருக்கலாம், மறுபடியும் கர்த்தங்களோடு பேசுகிறார். உங்கள் வலையை வலது பக்கம் போடுங்கள், திரளான மீன்களை பிடிப்பீர்கள், முயற்சி செய்யுங்கள், புதிய ஒரு ஆரம்பத்துக்கு தொடங்குங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தோல்வி என்று நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது தான். சோத்திரம், மறுபடியும் தொடங்குங்கள், மறுபடியும் கீழ்ப்படியுங்கள், இன்னொரு அற்புதத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தைங்க. ஒரு தோல்வியை கண்டு நஷ்டத்தை கண்டு துவண்டு போயிடாதீங்க, மறுபடியும் முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது ஒரு செய்தி உங்களுக்கு உண்டு, இரண்டாவது ஒரு அற்புதம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னால், சிறைச்சாலை இருக்கிற எரேமியாவுக்கு இந்த வார்த்தை சொல்லும் பொழுது ஜெபிக்கும்படி கர்த்தர் எரேமியாவை ஏவராருங்க. அவர் ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறார். ஏனென்றால் சிறைச்சாலை போட்ட பொழுது எரேமியா மகாவ சோர்ந்து விட்டார். சோர்ந்த பொழுதுதான் கர்த்தர் மறுபடியும் அவருக்கு வார்த்தை அனுப்புகிறார். நம்ம நிலைமை ஆண்டவருக்கு தெரியும், இருக்கிற இடம் ஆண்டவருக்கு தெரியும், பலம் தெரியும், பலவீனமும் தெரியும். ஆகவே நம் பலகீனத்தை கண்டு விலகி போகிற தெய்வம் அல்ல, விட்டு விலகுகிறவர் அல்ல, கண்டு காணாமல் போகிறல்ல. கேட்கறது கேட்கிறவங்க சோத்திர கர்த்தர் சொல்லுகிறா, உங்கள் பலம் அவருக்கு தெரியும், பலகீனம் அவருக்கு தெரியும். உங்கள் பலகீனத்தை கண்டு, இயலாமை கண்டு, பின்மாற்றத்தை கண்டு உதவ மாட்டீங்கன்னு விட்டுட்டு போறவர் அல்ல. சோர்ந்து போன எரேமியாவுக்கு மறுபடியும் கர்த்தர் வார்த்தையுடைய அன்பு உற்சாகப்படுத்துறாரு. பாருங்க, என்ன நோக்கி கூப்பிடு என்று சொல்லி என்றால், நமது ஆண்டவர் சோர்ந்து போன அந்த ஜனத்தை பலப்படுத்துகிறவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் அளித்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் அல்லவா. ஆகவே ஜெபிக்கும்படி கர்த்தர் ஏவுகிறார், ஜெபித்தை தொடரும்படி தேவன் ஏவுகிறார் என்று விசுவாசிங்க. இன்று மறுபடியும் முழங்காலை முடக்குங்க. ஸ்தோத்திரம். சிறையிலே இருக்கிற எரேமியா சோர்ந்து போன பொழுது அவர் உற்சாகப்படுத்துகிற தெய்வம். இதிலிருந்து சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். கவனிங்கள், ஜெபத்துக்கு தேவையானதல்ல. அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு எதிரான சூழ்நிலை தேவன் நம்ம வைப்பார். எரேமியா அப்படித்தான் வச்சாருங்க. ஆண்டவரோட எப்படி பேசணும், அவர் என்ன பதில் கொடுப்பார் என்று கற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரோடு பேசுவதற்கு, எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இப்படி சில எதிரான சூழ்நிலை தேவன் வைப்பார். எதிரான சூழ்நிலை என்பது நம்ம ஏதோ மிதித்து விடுவதற்காக அல்ல. கவனிக்கணுங்க. நீங்கள் யோபு 40ஆம் அதிகாரம் 4-5 கொஞ்சம் வாசிக்கலாம். ரொம்ப பேசுவார் யோபு ஆண்டவரிடத்துல. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. யோபு 40:4-5. இதோ நான் நீசன், உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். இப்ப கத்துக்கிட்டாருங்க ஆண்டவரிடத்துல. தன் நெருக்கங்கள், பாடுகள் இவைகள் மத்தியிலே ஆண்டவரிடத்தில் எப்படி பேசணும், பேசக்கூடாது என்று கற்றுக்கொண்ட பக்தன் வாயை கையினால் மூடிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறார். அநேக நேரத்தில் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரோடு எப்படி பேச வேண்டும் என்பதற்கு சில நெருக்கடிகளை வைக்கிறார். இன்னும் சொல்லுகிறேன், நாம் சந்திக்கிற சில உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும் பொழுது அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். அது இயல்புதான். இன்னும் சொல்ல போனால், ஆண்டவரே இந்த நிலைமையிலிருந்து விடுதலையாக்கும் என்று நம்ம ஜெபிக்கவும் செய்கிறோம் இல்லையா? சங்கீதம் 55:6-7 தாவீது ஒரு ஜெபம் பண்றார். எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேனே அப்படின்னு அங்க ஒரு ஜெபம் பண்ற அவருடைய ஆதங்கத்தை சொல்றாருங்க. வாசிக்கலாமா? 55:6-7. அப்பொழுது நான், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன், நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன். வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன். அநேக நேரத்தில் இப்படி நம்ம நினைக்கிறோம், போதும் எனக்கு இந்த வீடும் வேணாம், ஒன்றும் வேணாம்,
எங்கேயாயிலும் கண்காணாத இடத்துக்கு நான் போய் கொஞ்ச நாள் நல்லா இருந்தா இருக்குமேன்னு சொல்லி விரும்புகிறோம். பிரச்சனை இருந்து விடுபட விரும்புகிறோம், ஜெபிக்கவும் செய்கிறோம். ஆனால் தேவன் எதற்காக இந்த நிலைமையில வைக்கிறார் என்று கேட்டீங்கன்னா, இந்த நிலைமையிலிருந்து வெளியே வருவதை விட எதற்காக தேவன் வைத்தார் என்று பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாங்க உண்மை. இப்போ நீங்க அநேக பாடுகள் மத்தியில் இறுக்கத்து மத்தியில் இருக்கலாம். இந்த நிலைமை எதற்கு? கர்த்தர் உங்களோடு பேசுகிற மொழின்னு விசுவாசிங்க. நீங்கள் இன்னும் ஆண்டவரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆகத்தான் இந்த நஷ்டம், இந்த தோல்வி, இந்த விபத்து, ஆபத்து, திடீரென்று நடந்துவிட்ட சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் பின்னணியில் தேவ நோக்கம் இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்வது அவசியம். அதற்காகத்தான் சில நெருக்கங்கள். இது அனுபவித்த சில பக்தன் சொல்ல வார்த்தைகளை வாசிக்கும்படி கேட்கிறேன். சங்கீதம் 119:71. 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். பாத்தீங்களா? கத்துக்கிட்டாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 9-10 வருஷத்துல வாசிச்சு பாரு, நல்லா தெரியும் நமக்கு. ஒரு முள்ள தேவன் வைக்கிறார் பவுல் சரீரத்தில். 3 விஷயம் ஜெபம் பண்றார், கர்த்தர் கேட்கலங்க. அதிலிருந்து ஒரு பாடத்தை அவர் கத்துக்கிறார். என்ன பாடம்னா, நான் எப்பொழுதெல்லாம் பலகீனமாய் இருக்கிறேனோ அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்குகிறது. ஆகவே என் பலகீனங்களை குறித்தே மேன்மை பாராட்ட. இதுதாங்க பாடுகள் மத்தியில் பவுல் கற்றுக்கொண்ட பாடம். இதைதான் கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறாருங்க. என்னை விடுவியும் என்பதை விட கர்த்தர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், கிருபை சார்ந்துக்கொள் என்று கிருபைநாதர் கிருபை பெருக பண்றார். பாடுகள் மத்தியில் இத்தனை பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளுக்காத அனுமதிக்கிறார். இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, எந்த அளவுக்கு பாடுபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் தங்கும். புதிய வழிகளை தேவன் திறப்பார். அவர் கிருபை உங்களுக்கு பெருகும், கைவிட மாட்டார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலே எரேமியா, அங்கதான் கர்த்தர் பேசுறார், என்னை நோக்கி கூப்பிடு. சில நேரங்களில் என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தை கூட நான் இப்படி ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பாடுகள் என்னை ரிலீஸ் பண்ணி விடுங்க சுவாமி. அப்படி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் நிம்மதியாக ஊழியம் செய்வேன். ஆண்டவரே, இன்னும் நமக்கு பிரயோஜனப்படுவேன் சுவாமி, இன்னும் நான் நேசிப்பேன் ஆண்டவரே என்று அநேக நேரங்களை இப்படி சொல்லியே ஜெபம் பண்ணிருக்கிறேன் நான். ஆனால் அது நமது விருப்பம், நமது ஆசை. ஆனால் தேவனுக்கு வேற திட்டம் இருக்கிறது. அதுதான் நம்ம கவனிக்கணுங்க. என்ன திட்டம்? ஏதோ தற்காலிக தேவை, அதற்காக மட்டும் ஆண்டவர் நமது ஜெபத்தை கேட்கறது இல்லைங்க. அதை காட்டிலும் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், காரியங்களை ஆயத்தப்படுத்துவார். அதுதான் கடினமாக இருக்கிறோம். ஆனால் பின் நாட்களிலே அது நமக்கு நன்மையா இருக்கும். தேவத்திட்ட நிறைவேறும் போது எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவரத்தில் நம்ம பேரம் பேசக்கூடாது. இப்படி பண்ணீங்கன்னா அப்படி பண்ணுவாரு. அதுக்கு பதிலாக ஸ்தோத்திரம், கீழ்ப்படிந்து இப்போ வைத்திருக்கிற நிலைமையில் தோத்திரம் பண்ணி ஜெபத்தை தொடருங்கள். ஒரு நாள் பெரிய பதில் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். எரேமியா அப்படி அங்கிருந்து ஓடிவிட விரும்பலைங்க. அவர் பதிலாக சிறைச்சாலை இருந்தே கர்த்தர் என்ன பேச கற்றுக்கிட்டார். அங்கிருந்து வெளியே வர்றதை விட அவர் சிறைச்சார்ந்து கற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த பாடம் தேசத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருந்தது. நீங்க 32ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவர் ஆண்டவர் சொல்ல செயல்பட்ட விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. ஆகவே தான் சொன்னேன், சிறைச்சாலையிலிருந்து ஓடிவிட விரும்பாமல் அங்கே இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பேச விரும்புகிறார் என்று கேட்டார். அதன் விளைவு பார்த்தீங்கன்னா அதுதான் சிறையில் இருக்கும் பொழுது கற்றுக்கொண்ட பாடம் தான் தேசத்தில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி அசைவை உண்டு பண்ணி. நான் விசுவாசிக்கிறேன், தேவ ஜனத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடம் தான் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பட்டணத்துக்கும் தேசத்திலும் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அதுக்காகத்தான் நெருக்கத்தை வைத்திருப்பா. ஆகவே காத்திருங்கள், பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. கர்த்தர் சொல்றது போல என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரணம் அறிவிப்பேன்னு சொன்னாரே, அப்படி அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து
ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தாமே. சமீபத்தில் டேவிட் பெர்னார்டுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து நான் வாசித்தேன். செவிந்தின் மத்தியிலே ஊழியம் செய்ய போகிறாருங்க. மொழி தெரியாது, ஜனங்கள் வித்தியாசம், பயங்கரமான ஆட்கள். எப்படி ஊழியம் செய்கிறது, எப்படி பேசுறது, மொழி தெரியாத அந்த நேரத்தில் முழங்கால் ஊன்றி ஜெபம் பண்ணாராம் ஒரு காட்டில், ஒரு மரத்தின் கீழே. இப்படி ஜெபிக்கிறது அந்த செவிந்தியர்கள், காட்டுவாசிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு பாம்பு திடீர்னு இவரை நோக்கி வருகிறது. இவர் அடித்து குதறிவிடும்படியா வருதான். இவன் பார்த்துட்டு இருக்கா, அவ்வளோதான் இந்த மனுஷன் செத்தான்னு நினைக்கிறான். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெரிய பாம்பு இவரை நோக்கி வேகமாய் வந்து நின்று பார்த்து அதிர்ச்சி அடைந்து தொப்புன்னு அந்த புல்வெளியை விழுந்து செத்து விட்டுதான். இதை பார்த்த உடனே அந்த ஜனங்கள்லாம் பயந்து ஊருக்குள்ளே போய் சொன்னாங்க. இவர் ஊருக்குள்ளே போகும்பொழுது தலைவன் முதல் அத்தனை பேரும், இவருக்குள்ள தேவாவி இருக்கிறது, விசேஷ தாவி இருக்கிறது, இந்த அத்தனை பேரும் இவர் சொல்றதெல்லாம் கேட்டு ரட்சிக்கப்பட்டார். பார்த்தீங்களா, எந்த பலனுமே இல்லையா, ஜெபம் மட்டும் பண்ணுங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதைத்தான் சொல்றாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இதை கேட்கறவங்களுக்கு ஜெபிங்க, எட்டாத புத்தி கட்டாத பெரிய காரியங்களை செய்வார். டேவிட் பெர்னார்டுக்கு செய்து மட்டும் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னை நோக்கி கூப்பிடுங்கிற இந்த அற்புதமான அழைப்பை பார்த்தீங்களா, ஜெப அழைப்பு, ஜெபியுங்கள். இப்போ ரெண்டாவது இதே வசனத்திலிருந்து ரெண்டாவது போய் தியானிப்போம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு சொல்லிட்டு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். இரண்டாவது குறிப்பு, உடனடி பதில், இம்மீடியட் ரெஸ்பான்ஸ், உடனடி பதில். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுறாரு பாருங்க, ஆச்சரியமான ஒரு வார்த்தைங்க என்றால், எரேமியாவே நீ என்னை நோக்கி கூப்பிட்டு பார், நான் உனக்கு பதில் கொடுக்கறனா இல்லையா பாரு என்று தேவன் ஒரு மனிதனோடு எப்படி பேசுறாருங்க. என்னை நோக்கி நீ கூப்பிட்டா நான் உனக்கு பதில் கொடுக்கறனா இல்லையா பாருப்பா, என்னை நோக்கி கூப்பிடு. அருமையான கத்திரி பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி மூலம் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் அதாங்க சொல்றாரு. ஜெபத்தை நிறுத்திட்டீங்களா, ஜெபிக்காம இருக்கீங்களா? ஜெபம் பண்ணாங்க மாம்ச பலத்தை, உங்க அறிவு, உங்க ஞானம், உங்க சாமர்த்தியத்தை நீங்கள் நம்பி இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுறாருங்க. உங்கள் தேவைகளெல்லாம் அறிந்தவர் கர்த்தர். ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆகவே தான் மத்திய 7:7 வாசல், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மத்திய 6:8 பார்க்கிறோம். அதே ஆண்டவர் தான் மத்திய 7:7 சொல்ல, நீங்கள் கேட்க வேண்டும் என்றார். ஜெபிக்கணுங்க, ஜெபிக்கணும். ஜெபிக்காம ஒன்றும் நடக்காது. நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அதை ஜெபிக்கும் பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக ஜெபத்துக்கு திரும்புங்கள். குடும்பமாக உபவாச ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், முழங்காலம் முடக்குங்க. கர்த்தர் சொல்றார், அப்பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்போட்டு விரும்புகிறேன். ரொம்ப அருமையா இருக்குங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு உற்சாகப்படுத்தான் கர்த்தர் பேசுறாருன்னு விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். முதல்ல நமது ஆண்டவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பார்த்தீங்களா, பக்தன் அவர் வைக்கிற பேரே ஜெபத்தை கேட்கிறவரே. நமது ஆண்டவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிற தெய்வம். அப்புறம் ஜெபத்தை கேட்கும் போது என்ன பண்றாராம் பாருங்க, அவன் நம் அருகே வருகிறார். ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது எங்கோ தூரத்திலிருந்து பக்தா சொல்லு கேட்கிறன்னு இல்லைங்க, அவன் நம் அருகே வருகிறார். வாசிக்கலாமா? 145:18 வசனம். 145:18.
தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சமீபமாய் இருக்கிறார். அப்படி கூப்பிட்டா உடனே பரலோகத்தில் இருக்கிறது உன் அருகே வருகிறார். எங்கே 2 பேராவது 3 பேர நாமத்தில் கூடினால் மத்தியில் இருக்கிறான்னு சொல்றார் பாருங்க. என்றால் கூப்பிடும் பொழுது அருகே வருகிறார். அருகே வந்தவர் என்ன பண்றாரு பாரு, அவர் செவியை திறந்து வைத்து கவனிக்கிறார். இது வசனம் தாங்க. சங்கீதம் 34:15 வாசித்து பாருங்க. அருகே வருகிறவர் தமது செவியை திறந்து வைத்து கேட்கிறார். ஒரு மனுஷன் என்னதான் பேசாம பார்க்கலான்னு காதை திறந்து வச்சு கேட்கிறான் பாத்தீங்களா, அதை போல ஆண்டவரும் கேட்கிறாருங்க. வாசிக்கலாம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. செவியை திறந்து வச்சு கேட்கிறார். பேதுரு சொல்லும் போது இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுவார். 1 பேதுரு 3:12 வாசி பாருங்களேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. கேட்கிறார் மட்டும் செவியை திறந்து வச்சா மட்டும் இல்லை, கவனமாய் திறந்து வைத்து கேட்கிறார்னா நமது ஆண்டவர் தான். எத்தனை அற்புதமான தெய்வம். இன்னொரு வாசனம் இருக்கு பாருங்க. சோத்திரம். அப்படி ஜெபத்தை கேட்கிறவர், கேட்டு அருகே வருகிறவர், செவியை திறந்து வைக்கிறார், கவனமா கேட்கிறார். இன்னொரு வார்த்தை ரொம்ப நல்ல அருமையான வார்த்தைங்க. சோத்திரம். நீங்கள் 66:20 சங்கீதம் 66:20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாத்தீங்களா, அவர் கவனிக்கிறார், கேட்கிறார், பக்கத்துல வராருங்க. என்ன செய்யறாராம்? அந்த ஜெபத்தை தள்ள மாட்டார். நீங்கள் 102 சங்கீதம் 16 வாசித்து பார்த்தீங்கன்னா, திக்கற்றோட ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். இந்த கேட்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றா, ஓ எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம், நீங்க எல்லா இடத்துக்கும் உதவி கேட்டு இல்லைன்னு வந்திருக்கலாம், எல்லா வாசலும் அடைபட்டிருக்கலாம், நம்பினவர்கள் உங்க ஏமாத்தி இருக்கலாம், மோசம் போக்கி இருக்கலாம், உதவி பெற்றவனே எதிராக வந்திருக்கலாம், எல்லாம் பூஜ்யமா இருக்கலாம். கர்த்தர் சொல்ல, உங்களை சிருஷ்டித்த உங்களை நேசிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறா, அவர் உங்கள் ஜெபத்தை தள்ளாதவர், விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவர். உங்க ஜெபம் கேட்கப்படும், கண்ணீருக்கு பலனுண்டு, பயப்படாது இருங்கள். ஓ, நமது ஆண்டவர் எத்தனை அற்புதமான தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி ஜெபம் பண்றது ஏன் நம்ம நிறுத்துறது? ஜெபிங்கள் தொடர்ந்து. இன்னொரு வசனம் பாருங்க, அருமையான வசனம். 58 ஏசாயா 9வது வசனம். ஏசாயா 58:9 என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். பாத்தீங்களா? ஆகவே தான் சொன்ன, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அவர் தான் சொல்றாரு, எரேமியா என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்றால் உடனடி பதில் கொடுக்கிறவர் கர்த்தர். நமது பிரச்சனைகளுக்கு உடனே பதில் கொடுக்கிற ஆண்டவர் நமது ஆண்டவர் தாங்க. நமது பிரச்சனைக்கார உடனடி தீர்வு ஆண்டவர் தான். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரசன்ட் ஹெல்ப்பர்னு அர்த்தங்க. ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்கிற தெய்வம். இன்றைக்கு இந்த உலகத்தில் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்து தூக்கி எடுக்கக்கூடிய பிரசன்ட் ஹெல்ப்பர் ஆண்டவர் மட்டும்தான். அவரை நம்புங்கள், விசுவாசிங்க, உங்க ஜெபம் கேட்கப்படும். நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளா இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு என்றார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னால் என் முகத்தை தேடுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் முகத்தை நம்ம தேடணும். ஆண்டவர் கையை அல்ல, முகத்தை. ஆண்டவர் கரத்தை 2வது தேடுவோம், அதற்கு முன்பு அவர் முகத்தை தேடுவோம். இதுக்கு என்னங்க அர்த்தம்னா, ஆண்டவர் கரத்தை தேடுறது அவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம தேடுறதுன்னு அர்த்தம். அவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் தேடுறது. ஆசீர்வாதம் வந்த பிறகு அவரையே மறந்துடுவோம். ஆகவே தான் சொல்றாரு, அது 2வது தான். அதற்கு முன்பு என் முகத்தை நோக்கி பாருப்பா, நீ என்னை நோக்கி பார், என் முகத்தை பார் என்று முதலில் ஆண்டவரை நேசியுங்கள்.
அவரை இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள், பிறகு ஜெபம் பண்ணுங்க, அவர் கரத்திலிருந்து திரளான ஆசீர்வாதம் வரும். வேலைக்காரன் கண்கள் எஜமான் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கைக்கு நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தங்களை இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அதேபோல் அவர் கரம் குறுகி போகாது, அற்புதத்தின் கரம். முதலில் முகத்தை தேடுங்கள். ஆகவே தான் பக்தன் இப்படி சொல்றாருங்க. சங்கீதம் 27:8 நினைக்கிறது, கொஞ்சம் வாசிங்க. 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். உமது முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன அருமையான வசனம் பாருங்க. அனுபவிச்ச பக்தனுங்க. ஏன் ஆண்டவரே முகத்தை தேடும் சொன்னீங்களே, உங்க முகத்தையே தேடும் சாமி. அந்த முகத்தில் இருக்க அறிவாகிய ஒளி என்னை பிரகாசம் அடைய பண்ணும். அப்படி தேடும் பொழுது எங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷம் மாறும் என்று முகத்தை தேடுகிற பக்தன். சில நேரங்களில் நம்ம சில கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வினா, ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரா அப்படி கேட்குறோம். சில நேரத்தில் என் ஜபத்துக்கு அத்த பதில் கொடுக்குறாரா அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஜபத்து பதில் கொடுக்குறவன்னு பார்த்துட்டோம். இன்னொரு கேள்வி கேட்கணும், எப்படி பதில் கொடுக்கிறார்? அதுதாங்க முக்கியம் நமக்கு. ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா என்பதல்ல, அவர் ஜபத்துக்கு எப்படி பதில் கொடுக்கிறான்னு கேட்கணும். ஏன்னா அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், சந்தேகம் கிடையாது. எப்படி பதில் கொடுக்கிறார்? ஆண்டவர் தமது பிள்ளைகளுடைய ஜபத்துக்கு 3 விதங்களிலே பதில் கொடுக்கிறார். நமக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒன்று, ஆம் உன் ஜபத்தை கேட்டேன், எஸ் அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவார், நோ என்று சொல்லுவார். 3வது பதில் இருக்கிறது, காத்துரு, வெயிட். எஸ், நோ, வெயிட் என்று 3 விதங்களிலே நமது ஆண்டவர் தமது ஜனத்துக்கு பதில் கொடுக்க. அது கவனிக்கணுங்க. நம்ம என்ன பண்றோம்னா, உன் ஜபத்தை கேட்டேன், எஸ், ஆமா அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நம்ம சந்தோஷப்பட்டு உற்சாகப்பட்டு ஜபம் கேட்கப்பட்டதுக்காக நேரத்தில் போய் சத்தமாக பேசுகிறோம். எங்கள் தேவன் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா, அப்படியா சந்தோஷமாக அதை ஷேர் பண்ணுவோம். ஆனால் நோ, இல்லை என்று சொல்லும் பொழுது நம்ம திகைக்கிறோம், குழம்புகிறோம். ஆண்டவர் ஏன் என்னை மறந்து விட்டாரோ என்று நாம் அங்கலாய்க்கிறோம். கவனிக்கணும். சில நேரங்களிலே ஆண்டவர் நம்ம ஜபத்துக்கு ஏன் பதில் கொடுக்க மாட்டார்னா, பதில் கொடுக்காத காரணம் நமக்குள்ளே இருக்கிற அவர் விரும்பாத அக்கிரமங்கள், பாவங்கள். இதை தெரிஞ்சுக்கிடணும். 66 சங்கீதம் 18வது வசனம். 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். ஆண்டவர் எனக்கு செவிகொடார். பார்த்தீங்களா, கர்த்தர் ஏன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கறது இல்லையா? கவனிங்க, கேட்கறதுமையா கர்த்தர் பிள்ளைகளே, நீண்ட நாட்கள் சில காரியங்களை ஜெபித்து கொண்டிருக்கலாம், அதுக்கு பதில் வராமல் இருக்கலாம். ஏன் பதில் வரவில்லை என்பதற்கு சில காரணங்களை நீ மனதில் வைக்க வேண்டும். ஆண்டவருக்கு நமக்கும் இடையே குறுக்கே சில அக்கிரமங்கள், பாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. 59 ஏசாயா 2 பாருங்களேன், என்ன சொல்றது? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அது முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவருக்கு ஏன் ஜபத்துக்கு பதில் வரல? நமது அக்கிரமங்கள், நமது பாவங்கள். நீ ஏசாயா 1 வாசித்து பாருங்களேன். இங்கே என் முகத்தை மறைத்துக் கொள்கிறேன், உன் கைகள் ரத்தம் சிந்தின கைகள் அப்படின்னு பேசுவார் என்றால் நம்ம ஜபத்துக்கு ஏன் பதில் வரலங்கிறதுக்கு வேதம் தெளிவாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் கேட்குறவங்க ஆராய்ச்சி பாருங்க, எது தடையா இருக்குது, எதை விடாமல் இருக்கிறோம், எது கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு ஆராய்ந்து பார்த்து அதை விட்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் ஜபத்துக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது நிச்சயம் நடக்கும். 2வது, நமது வாழ்க்கை சுத்தமாக இருக்கும் பொழுது நமது ஜபத்துக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்றாருங்க. அதுவும் வேதத்தில் இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், நமது ஜீவியம் சுத்தமாக இருந்தா நீங்க சின்ன ஜபம் பண்ணா கூட பெரிய பதிலை கொடுப்பாராம். வாசிக்கலாமா? 1 யோவான் 3 அதிகாரம் 21-22. 1 யோவான் 3 21-22.
பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். பாத்தீங்களா? நமது மனசாட்சி சுத்தமா இருக்கணுங்க. அப்படி சுத்திகரித்து கொண்டு சுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர். இதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். சுத்தமான வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது அப்படிப்பட்டவங்க சில நேரத்தில் பதிலும் கொடுக்க மாட்டாருங்க. அதுவும் வேதம் தான். சில நினைக்கலாம், நான் அவ்வளோ உண்மையா இருக்கிறேன், சுத்தமா இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் ஏன் எனக்கு பதில் தரவில்லை? சில குழப்பம் இருக்கும். கவனிங்க, நீங்க சுத்தமா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமா நடந்தாலும் ஜெபிக்கிற மக்கள், விசுவாசமான மக்கள், நல்ல பரிசுத்தமான கர்த்தருக்கு பிரியமான மக்களா இருந்தாலும் சில ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். குறிப்பா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை சொன்ன உங்களுக்கு நான், பவுல் கர்த்தருக்கு பிரியமான தாசன், என்னிடத்தில் யாதொரு குற்றத்தை நான் அறியேன், அதனால் நான் நீதிமான் ஆகிறதில்லை, நியாயம் விசாரி கர்த்தர் சொன்னார். என்னிடத்தில் யாதொரு குற்றத்தை அறியேன்னு சொன்னவருக்கு ஒரு சரித்திரம், ஒரு முள் 3 விஷயம் ஜெபம் பண்ணாராம். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12:8. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 தரம் கர்த்தர் வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் நோன்னு சொல்லிட்டார். என் கிருபை உனக்கு போதுன்னுட்டார். சுத்தமானவர் தானே. ஏன்? நமது ஆண்டவர் எப்பொழுதுமே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தற்காலிக நன்மைக்காக ஜெபத்தை கேட்கிறவர் அல்ல. உங்கள் தற்காலிக நன்மையிலே சந்தோஷப்படுகிறது அல்ல. எதிர்காலத்தை குறித்து, எதிர்காலத்தை அவன் திட்டத்தை குறித்து ஆண்டவர் அதிலே கண்ணுங்கருத்தமாக இருந்து எந்த ஜெபத்தை கேட்கணுமோ அதை கேட்பாருங்க. எந்த ஜெபத்தை அப்பொழுது கேட்க மாட்டார். எல்லாம் நம் எதிர்காலத்துக்காக. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, சில விஷயத்தில் கர்த்தர் நோன்னு சொல்லிருக்காரா, சில விஷயத்தில் வெயிட்னு சொல்லி காத்திருங்கன்னு சொல்லிருக்காரா, அதை அப்படியே நம்புங்க. நான் இன்னும் விசுவாசிக்கிறேன். அப்படி நான் இன்னொரு விஷயம் நடக்கும் உங்களுக்கு. அதான் ரோமர் 8:28, அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டலாம் அவருடைய அன்புக்குள்ளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவோ நடக்கும். காத்திருங்க. இல்லைன்னு சொன்னாலும் தேவ பிள்ளைகள் பொறுமை எழுந்து அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஹல்லேலூயா. அவருக்கு அதான் இன்னும் சொல்லுகிறேன், ஆண்டவர் தாமதிக்கிறார், காத்திருக்கிறார்னா எதுக்குன்னா, நீங்கள் ஏசாயா 30:18 கொஞ்சம் வாசி. 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்களுக்காகத்தான் கர்த்தர் காத்திருக்கிறாரா? என்ன அர்த்தங்க? தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருப்பார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கர்த்தர் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6 என்றால் உங்களை உயர்த்துவதற்கு தமது திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே, பிள்ளைகள் வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருப்பார். அந்த காலம் கனிந்து வருகிற கர்த்தர் காத்திருப்பார். ஹல்லேலூயா. அதுதானே யோசேப்பின் வாழ்க்கை. 30வது வயதில் அவன் எகிப்து தேசத்து பிரதம மந்திரியா மாறணும். ஆனால் இடையிலே அவசரப்படுறாரு. இந்த பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்தை சொல்லி நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை நினைச்சுக்க, என்னை ரிலீஸ் பண்ணி விடணும்னு அவசரப்படுறாரு. ஆனால் அவனோ மறந்து விட்டான். அதை மறக்க செய்தவர் கர்த்தர். ஏனென்றால் அந்த 30வது வயது காலத்துக்கு கர்த்தர் காத்திருந்தா. அந்த நேரம் வந்த பொழுது எகிப்து தேசத்துக்கே மந்திரியானா. இல்லைன்னா பானபாத்திரக்காரனோடு கிச்சன்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க. பாத்தீங்களா? அப்போ காத்திருக்கிறார் என்றால் ஒரு காலத்துக்கு. என்ன சொல்கிற? ஏன் காத்திருக்கிறார்? ஏன் பதில் வரலன்னா, நீங்கள் ஆயத்தமாகும்படி. தேவனுடைய பெரிய திட்டம் நிறைவேறுவதற்கு நீங்க ஆயத்தமாகணும். அதுக்காக சில நேரம் தேவன் ஆயத்தப்படுவார். இந்த காலத்தில் இதை செய்ய வேண்டும் என்று அவர் காலத்துக்கு. அதுதாங்க இந்த வசனம் 30:18. பார்த்தீங்களா? கர்த்தர் காத்திருப்பா. ஆகவே இந்த நாளிலே உங்கள் ஜெபத்துக்கு நோ பதில் வந்தாலும் சரி, வெயிட் என்று சொன்னாலும் சரி, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, தொடர்ந்து ஜெபத்தில் இருங்க. ஸ்தோத்திரம். தேவத்திட்டம் சீக்கிரம் நிறைவேறும். ஜெபத்துக்கு பதில் வரும். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயத்தை சொல்லி அடுத்த குறிப்பு நம்ம போகணும். என்னன்னா, உங்கள் ஜெபத்துக்கு எப்படி ரெஸ்பான்ஸ், அதாவது உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும் பொழுது நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்கிறத பொறுத்து தான் நீங்க எதிர்க்கக்கூடிய ஆவி உள்ளவர்களா, அர்ப்பணிப்புள்ள ஆவி உள்ளவர்களா அப்படின்னு தெரியுங்க. ரிபெலியன் ஸ்பிரிட்டா, சப்மிசிவ் ஸ்பிரிட்டா,
நோன்னு சொன்னா நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க? அதை வைத்து தான் நீங்க யாருன்னு தெரியும். புரியுதுங்களா? வெயிட் நோன்னு சொன்னா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க? ஆமா ஆண்டவரே ஸ்தோத்திரையா, உங்க காலத்தை செயல்படுங்க சொன்னீங்கன்னா நீங்க சப்மிசிவ் ஸ்பிரிட், அர்ப்பணிப்புள்ள இருதயம் உள்ளவர்கள். ஆகவே எதிர்க்கிற ஆவி இருக்கப்படாது. ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், கெத்செமனே தோட்டத்தில் 3 விசை ஜெபம் பண்ணினார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி ஆக கடவுதும். 3 விசை நோ தான் பதில் அவருக்கு. ஆகிலும் பிதாவின் சித்தத்துக்கு அர்ப்பணித்து சிலுவைக்கு போனார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உலகத்தையே உலக ரட்சகரானார். பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆகவே அந்த சப்மிசிவ் ஸ்பிரிட், அர்ப்பணிப்புள்ள இருதயம் இருந்தா உங்க ஜெபத்துக்கு பதில் வரும்பொழுது உலகமே ஆச்சரியப்படும். உங்க குடும்பத்தை உங்களை கண்டு பயப்படாதிருங்கள். சப்மிசிவ் ஸ்பிரிட்டும் ஜெபம் பண்ணுங்க. எந்த பதில் வந்தாலும் ஆமேன் தோத்திரன்னு சொல்லுங்க, உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை உயர்த்தாமே. இப்போ 2 குறிப்பு பார்த்துருக்கோம் இந்த வசனத்திலிருந்து. 1 அற்புதமான அழைப்பு, 2வது உடனடி பதில், 3வது வல்லமையான வாக்குத்தத்தம். அது 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். வல்லமையான வாக்குத்தத்தம், மைட்டி ப்ராமிஸ். என்ன வல்லமையான வாக்குத்தத்தம்? நீ என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் பதில் கொடுக்கும் பொழுது அது உனக்கு எட்டாததும் பெரிய காரியமா இருக்கும், புத்திக்கு எட்டாத பெரிய விஷயமா இருக்கும், உன் கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும் என்று வல்லமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எட்டாத காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எரேமியாவுக்கு என்ன சொல்றாருன்னா, எரேமியாவே, நான் செய்ய போகிற திட்டம், எதிர்கால திட்டம், சாதாரண இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒன்றும் புரியாது, அவனுக்கு அது எட்டாது. ஆனால் நான் உன்னோடு அதை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன், அதை நீ அறிந்து கொள்வாய். அந்த என் திட்டம் மிகப்பெரிய திட்டம். கவனிக்கணுங்க, ஏதோ இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லை, 1000 வருட அரசாட்சியில இஸ்ரவேல் எப்படி இருக்கும் என்பதை குறித்த அற்புதமானது. அதான் சொல்ல, இவனுக்கு எட்டாத, அறிவுக்கு எட்டாத விஷயத்தை அவர்களுக்கு தெரியாது, ஆனா உனக்கு நான் அறிவிப்பேன். எப்பா? நீ ஜெபம் பண்ணும் பொழுது. பார்த்தீங்களா? ஜெபிக்கும் பொழுது எத்தனை பெரிய காரியத்தை கர்த்தர் சொல்றார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதால், ஜெபிக்கிற குடும்பமா இருந்தா உங்களுக்கு அதையே செய்வார். அறிவு கெட்டாத, புத்தி கெட்டாத பெரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பா. வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்த காலத்தில் பொக்கிஷத்தை எல்லாம் கொடுக்கிற தெய்வம் அதை கொடுப்பார் உங்களுக்கு. பயப்படாதிருங்கள். உனக்கு எட்டாதமான அப்படின்னா, எட்டாததுமான என்று சொன்னால் அன்சர்ச்சபிள் திங் அப்படின்னு அர்த்தம். அன்சர்ச்சபிள் திங்ஸ். இதுக்கு மூல பாஷையில் பார்த்து என்ன இருக்குன்னா, அணுக முடியாத ஒன்று அப்படின்னு இருக்குங்க. இன்அக்சசிபிள் ஒன், அணுக முடியாத ஒன்று, அணுக முடியாத கோட்டை போன்ற ஒன்று. நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னாகும் 13:28, உபாகம் 3:5, இதெல்லாம் அரணிப்பான கோட்டை, அணுக முடியாத கோட்டை குறிக்கிற வார்த்தை. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அப்படி புரிந்து கொள்ளவே முடியாத, அணுக முடியாத காரியங்களெல்லாம் உனக்கு நான் அறிவிப்பேன், உனக்கு நான் பதிலாக கொடுப்பேன், நீ ஜெபம் பண்ணினார். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? பொதுவாக தேவ ஜனம் ஆண்டவர் திட்டங்களை தமது சொந்த மூளை அறிவின் மூலம், அனுபவத்தின் மூலம், செல்வாக்கு, உலகத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள், இவைகளை கொண்டு தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. கவனிங்கள், நம்ம மூளை அறிவின்படி அல்ல. அதே நேரத்தில் நீங்கள் ஜெபித்தால், தேவனை விசுவாசித்தால், பரிசுத்தாவை சார்ந்து கொண்டால், அந்த எட்டாத, அணுக முடியாது என்று எண்ணப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்து, பல ஆண்டுகள், பல வருஷங்கள் உங்களை அடையாத அந்த பதில்களை உங்களுக்கு கொடுத்து, இழந்து போனதை திரும்ப தந்து கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார்,
மூளை அறிவின்படி அல்ல, ஜெபத்தின்படி, விசுவாசத்தின் பரிசுத்த ஆவியை சார்ந்து கொள்ளும்படி. ஒரு வருஷத்தை கூட ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு. 1 Corinthians 2:9 முதல் 11 வசனங்கள். 1 Corinthians 2:9 முதல் 11 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, கண் காணவில்லை, காது கேட்கவும் இல்லை, கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பாத்தீங்களா? கண் காணவில்லை, காது கேட்கல, இருதயத்தை தோன்றாது, எட்டாத விஷயத்தை தேவன் தமது பரிசுத்தாவின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கார். நீங்க எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்குள் இருந்தால், பரிசுத்தாவிலே ஜெபம் பண்ணினால், ஆவியானை சார்ந்து கொண்டால், மிக அற்புதமான பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற சங்கதியை கூட உங்களுக்கு வெளிப்படுத்துவாருங்க. இனி எப்படி செயல்பட வேண்டும் என்று வெளிப்படுத்த கர்த்தர் இன்னைக்கு வல்லவராக இருக்கிறார். இது நடக்கும். பல ஆண்டுகள் நம்ம இந்த ஊழியத்தில் ஒரு சின்ன அறைக்குள்ளே தான் நடத்தி கொண்டிருந்தோம். ஒரு நாள் கர்த்தர் பேசுறாரு. ஜெபத்தில் இருந்தேன். 21 நாள் ஜெபம், 40 நாள் ஜெபம், 7 நாள் ஜெபம். ஜெபத்திற்கு ஒரு நாள் பேசுறாரு. கர்த்தர் சொன்னார், நீ வெளியே போய் கூட்டங்களை போடு, திறந்த வெளியில கூட்டங்களை போடு என்று சொன்னார். ஆண்டவரே, சபைக்குள்ள பேசினா வர மாட்டேங்கிறாங்களே, வெளியில் அது வெளிப்படுத்தின விசேஷத்தை திறந்த வெளியில போடுன்னு சொல்றீங்களே சுவாமி என்று ஜெபம் பண்ணப்போ கர்த்தர் சொன்னார், உன்னால முடியாதப்பா. யாக்கோபு என்னும் பூச்சி, பயப்படாதே சொல்றாரு. மலைகளை மிதித்து நொறுக்கக்கூடிய பரிசுத்தாவி உனக்குள்ள இருக்கிறார். ஆகவே நீ பயப்படாதே. யாக்கோபு ஒரு சிறு பூச்சி புடுவே, நீ பயப்படாதே. புதிதும் கூர்மையான பற்களை எந்திரமாக உன்னை மாற்றுகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவா அப்படின்னார் பார். உடனே புத்தி தெளிந்தது எனக்கு. வெளியே கூட்டங்களை போட்டோம், தள்ளான மக்கள், அதுல இருந்து அநேக வெளிய கூட்டங்கள். அப்படித்தாங்க சபை வளர்ந்தது. திடீர்னு ஒரு மாற்றம், வளர்ச்சி என்றால் கர்த்தர் பேசினது பரிசுத்தாவிக்குள்ளே, பரிசுத்தா அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது. இந்த திட்டங்களை அறிவித்து திட்டங்களை போட்டின பொழுது கர்த்தர் அற்புதமான காரியம் செய்ய இந்த ஊழி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஆகவே தான் சொல்றேன், நம்ம மூளை அறிவு நமது சாமர்த்தியம் இல்லை. பரிசுத்தாவை சார்ந்து கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, ஆண்டவர் வார்த்தை விசுவாசியுங்கள். எட்டாத காரியங்களை அறிவித்தால் அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பொதுவாக நம்ம எப்போ ரொம்ப குழப்பம் அடையிறோன்னா, குழப்பம் வருதுன்னா, திருமணம், ஒரு புதுசாக ஒரு இடத்த வாங்க, வீடு கட்டுறது, சில தொழில், இப்படி சில முக்கியமான நேரங்களிலே தீர்மானம் எடுக்க வரும்பொழுது தான் நம்ம இதுவோ அதுவோன்னு குழப்பம் அடைகிறோம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, குழப்பம் அடையாதீங்க, அவசரப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் அற்புதமாய் சில தேவ மனிதர்கள் மூலம், பிரசங்கத்தின் மூலம், சொப்பனத்தின் மூலம், தரிசனத்தின் மூலம் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் வெளிப்படுத்தி அற்புதம் நடத்துவார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே செபியுங்கள், புத்தி கெட்டாத காரியங்களை செய்வார். எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்னு எரேமியாவுக்கு சொல்றதா சொல்லி செபிக்க விரும்புகிறேன். கவனிங்கள். என்ன நோக்கி கூப்பிடு, அப்போது நீ அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேனாரு. என்ன பெரிய காரியங்கள் தெரியுங்களா? சோத்திரம். ஏதோ 1000 அரசாட்சி நடக்க போறது மட்டும் இல்லைங்க. இது விசுவாசித்தால் ஜெபிக்கிற உங்களுக்கு இன்றைக்கும் அதை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே 33ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னதை நீங்க வாசித்து பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. ஆகவே ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த 33ஆம் அதிகாரம் என்பது எரேமியா ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு மறுமலர்ச்சியை, ஆக இளைப்பாறுதலை கொண்டு வரக்கூடிய ஒரு பகுதின்னு சொன்னேன் உங்களுக்கு. என்ன மறுமலர்ச்சி, இளைப்பாறுதல், ஜெபம் பண்ணா ஏதோ 1000 அரசாட்சிக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் சொந்தமாக. கவனிங்க, 1 2 3 சொல்லுவேன், அது பிரயோஜனமா இருக்கும். நீங்கள் ஜெபிக்கிறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் பாருங்க. அப்படி ஜெபித்தால் கர்த்தர் என்ன செய்வாராம்? நீங்கள் 33:6 கொஞ்சம் வாசிங்க. 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ண. முதல் குறிப்பு சொல்றாருங்க, நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுமே. வியாதிப்பட்டு கிடக்கிற தேசத்துக்கு நான் திரும்ப ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாருங்க, வியாதிப்பட்டு ஆக எல்லாரும் இழந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப தருவார். இழந்து போன சுகத்தை உங்களுக்கு திரும்ப உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. 1. 2வது சொல்றாரு பாருங்க, சமாதானத்தை நான் கொடுப்பேன். அதே 6வது வசனம் வாசி பார்க்கலாம். 33:6.
அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும். பார்த்தீங்களா? குணமாக்குவது மட்டுமல்ல, பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன். சமாதானத்தை எழுந்திருக்கலாம், நீங்க நிம்மதி எழுந்திருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறா, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறா, ஏதோ சில சந்தர்ப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், திடீர் நடந்த நிகழ்ச்சி மூலம் சமாதானத்தை எழுந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிற சமாதான பிரபு இயேசு சொல்கிறா, இழந்த சமாதானத்தை திரும்ப நான் தருவேன். உன் ஜெபம் கேட்கப்படும், உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, பயப்படாதே, திகையாதே, பலனற்று போகாதே. ஆராதிக்கிற இயேசு உன் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன். மூன்றாவது பாருங்க, 7வது வருஷம் வாசி பாருங்களேன். கட்டுகளிலிருந்து விடுதலை, பலவிதமான கட்டுகளிலிருந்து கர்த்தர் ரிலீஸ் பண்ணி உன்னை விடுதலையாக்குவாரா? வாசிங்க பார்க்கலாம். 33:7. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி சிறையிருப்பை திருப்பி. என்னங்க அர்த்தம்? கட்டப்பட்டிருக்கிறவங்களை கர்த்தர் ரிலீஸ் பண்ணுவாரா? சில வெளியே சொல்ல முடியாத நிலைமையில கட்டப்பட்டிருக்கலாம். நீங்க துதிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல், விடுதலையா இருக்க முடியும், கட்டப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் அந்த கட்டுகளை இன்றைக்கு அறுக்கிறார். ஜெபிக்கிற தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்றா, கட்டுகளை அறுக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறா. ஓ, அபிஷேகம் உங்களை முறித்து போடுமா? உனக்கு அபிஷேகம் உன் கட்டுகளை உங்களை முறிக்கும். பயப்படாத, கர்த்தரோட ரிலீஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? 4வது சொல்றாரு பாருங்க, 33:7. மறுபடியும் வாசி பார்க்கலாம். முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. முன்பு இருந்தது போலவே கட்டுவிப்பேன்னா, அழிந்து போனதை மறுபடி நான் சேர்த்து கட்டுவேன். இடிக்கப்பட்ட உன் குடும்பம், பாழாய் போன உன் ஸ்தலம், வியாபாரம், எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் சொல்ற திரும்ப கட்ட போகிறாரா? ஜெபிக்கிற தேவனை நம்புகிற உனக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, மறுபடியும் திரும்பி கட்டி உன்னை உயர்த்த போகிறார். இழந்ததை திரும்ப கொடுக்க போகிறார். அவர் திரும்ப கட்டுகிற தேவன், பாடான ஸ்தலங்களை கட்டி புதுப்பிக்கிற தேவன். அவர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிக்கிற ஜனத்துக்கு இத்தனை ஆசீர்வாதங்கள். இன்னும் பாருங்களேன், 8வது வசனம். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து. ஆக நான் மன்னிப்பேன், எல்லா அக்கிரமத்தையும் நான் மன்னிப்பேன். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! பாவ மன்னிப்புக்கு, பாவ விமோசனத்துக்கு, பாவ நிவாரணத்துக்கு உலகத்தில் எங்க போனாலும் கிடைக்காது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவத்தை சுத்திகரிக்க சொன்ன வார்த்தையின்படியா ஆண்டவர் ஒருவரே எல்லா பாவத்தையும் ரிலீஸ் பண்ணக்கூடிய வல்லவர். அவர் சொல்றாருங்க, ஜெபித்து கொண்டிருக்க தேவ ஜனமே, உடைய முந்தைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது, மன்னிப்பு கேட்கும்போது நான் மன்னித்து உன்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவே. நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய மகள், பயப்படாதே. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, 9வது வாசித்து பாருங்க நீங்க, உன் சாட்சியை நான் கனம் பண்ணுவேன். உன் சாட்சி இழந்திருக்கலாம், திரும்ப அதை கொடுப்பார். பயப்படாதிருங்க. உங்கள் சாட்சியை நான் கனம் பண்ணுவேன், ஊரறிய செய்வேன், உங்கள் தலையை நான் உயர்த்துவேன். இனி நீங்கள் புலம்ப மாட்டீங்க, சந்தோஷப்படுவீர்கள். அதுதாங்க இந்த அதிகாரம் 11வது வசனம். ஆகவே இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகள், இத்தனை ஆசீர்வாதங்கள். இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப கொடுப்பேன், சமாதானத்தை திரும்ப கொடுப்பேன், கற்றிருந்து விடுதலை பண்ணுவேன், இழந்ததை திரும்ப தருவேன், உன்னை மன்னிப்பேன், சாட்சி கனம் பண்ணுவேன். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வராது. கவனிக்கணும். ஏதோ உட்கார்ந்துதான் நடக்காது. ஜெபிக்கிறவர்களுக்கு திரும்ப கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆக ஜெபம் பண்ணா இதெல்லாம் ஆண்டவர் தருவார். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். பார்த்தீங்களா? என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதம் 8வது பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நேபுகாத்நேச்சார் வந்தான், முழு தேசத்தை அழித்தான், எரேமியாவை மட்டும் விட்டு போனான். கர்த்தர் பாதுகாத்தார். எரேமியாவை சிறையிலிருந்து விடுவித்து இன்னும் பலத்த ஊழி செய்ய உதவி செய்தார். பார்த்தீங்களா? இப்போ ஜெபம் பண்ணதெல்லாம் நடக்குங்க. ஜெபியுங்கள், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை, அற்புதமான அழைப்பு, உடனடி பதில், வல்லமையான வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த ஜெபத்தை குறித்த வார்த்தையை மக்கள் கேட்டிருக்கிறார்கள். இவள் நீண்ட நாள் ஜெபத்தை கேட்டு இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இழந்தெல்லாம் திரும்பத்தது கனம் பண்ணும்படி ஜெபிக்கிறேன். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.